மன்னார் மாந்தை மேற்கு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட இலுப்பைக்கடவை மற்றும் அந்தோனியார்புரம் பகுதியைச் சேர்ந்த ஏழை விவசாயிகள் தங்களுக்கான காணி உரிமையை கோரி இன்றைய தினம் திங்கட்கிழமை மன்னார் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக அடையாள கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை மேற்கொண்டிருந்தனர். மாந்தை மேற்கு பகுதியில் உள்ள சோழமண்டலம் குளத்தின் கீழ் 30 வருடங்களுக்கு மேலாக அரசாங்க அனுமதியுடன் விவசாய செய்கையில் ஈடுபட்டிருந்த அந்தோனியார்புரத்தைச் சேர்ந்த மக்களுக்கு நபருக்கு தலா 2 ஏக்கர் காணி வீதம் வழங்குவதாகவும் அதனூடாக வாழ்வாதார செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுவதாகவும் அரசாங்கத்தினால் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இவ்வாக்குறுதியை அடிப்படையாக கொண்டு மக்கள் எந்த ஒரு காணி ஆவணங்களுமின்றி பல வருடங்களாக அப்பகுதியில் வாழ்வாதார செயற்பாடுகளை முன்னெடுத்து வந்தனர். இவ்வாறான நிலையில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக குறித்த காணிகளை அந்தோனியார்புரம் மக்களுக்கு வழங்காத வெளிநாட்டைச் சேர்ந்த நபரொருவர் உள்ளடங்கலாக மன்னார் மாவட்டத்தைச் சாராத வவுனியா, கொழும்பு பகுதிகளைச் சேர்ந்த செல்வந்தர்களுக்கு வழங்குவதற்காக ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு குறித்த நபர்களால் காணிகளை பண்படுத்தும் செயற்பாடும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தங்களுக்கு சொந்தமான காணியை தாங்கள் பூர்வீகமாக பயன்படுத்திய காணியை தங்களுக்கு வழங்காத வெளிநாட்டைச் சேர்ந்த நபர்களிடமும் பணம் படைத்தவர்களிடம் பணம் பெற்றுக்கொண்டு காணி சீர்திருத்த ஆணைக்குழுவினர் அவர்களுக்கு வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பொது அமைப்புகளின் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் அதன் தலைவர் VS சிவகரன் தலைமையில் குறித்த போராட்டம் இடம்பெற்றுள்ளது. குறித்த போராட்டத்தில் இந்த நாட்டில் ஏழைகளுக்கு நீதியே இல்லையா? அரசு அதிகாரிகளே காணி மாபியாக்களின் கூட்டாளிகளா? அரசு அதிகாரிகளே துரோகத்துக்கு துணை போகாதீர்கள், தமிழ் அரசியல்வாதிகளே ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கின்றீர்களா போன்ற பல்வேறு வாசகங்களை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் இறுதியில் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மகஜர் ஒன்றை மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரனிடம் போராட்டக்காரர்கள் கையளித்த நிலையில் இவ்வாறான காணி தொடர்பான பிணக்குகளை நீண்ட நாட்கள் முடிவுறுத்தாமல் வைத்திருக்க முடியாது என மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த மக்கள் பலருக்கு காணி இல்லாத நிலையில் வேறு மாவட்டத்தையும் வெளிநாட்டையும் சேர்ந்தவர்களுக்கு காணி வழங்குவதை ஏற்க முடியாது எனவும் அரசாங்க அதிபர் தெரிவித்தார். மேலும் இன்றைய தினம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு குறித்த காணி விடயம் தொடர்பில் மாவட்ட செயலகம் சார்பாக அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்க உள்ளதாகவும் இன்றைய போராட்டம் தொடர்பிலான ஆவணங்களையும் அறிக்கையுடன் சமர்ப்பித்து விரைவில் குறித்த பிரச்சினை தொடர்பில் தீர்க்கமான ஒரு முடிவை பெற்றுத் தருவதாகவும் தெரிவித்தார். குறித்த போராட்டத்தில் மன்னார் பிரஜைகள் குழு தலைவர் அருட்தந்தை மார்க்கஸ், சிவில் சமூக செயற்பாட்டாளர் அருட்தந்தை ஜெயபாலன் குரோஸ், முன்னாள் நகரசபை உறுப்பினர் ரட்னசிங்கம் குமரேஸ் உட்பட பலர் கலந்து கொண்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கான தங்கள் ஆதரவை வெளிப்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. எல்லாம் போய் நாங்க கஷ்டப்பட்டு இப்ப 30 வருஷ காலமா நாங்க போராடிக்கின்றோம். எங்களுக்கு அந்த காணி தர மாட்டேன்றாங்க. நாங்க கடல்ல தொழில் செய்த கடல் தொழிலும் எங்களுக்கு தெரியறது இல்லை. எங்களை பிள்ளைகளை வளர்க்க நாங்க சரியா கஷ்டப்படுறோம். அப்படி இருக்கக்கூடிய எங்களுக்கு 1 ஏக்கர் காணியும் தந்தவங்க அதை கூட எங்களுக்கு தாராங்க. இப்ப தாரம் ஏமாந்திப்பட்டு எங்களுக்கு சரியா கஷ்டப்பட்டு நாங்க எல்லா இடமும் போய் போராடி கூட எங்களுக்கு ஒரு பலனும் இல்லாம இருக்கு. எங்களுடைய கிராமத்தவருக்கு வழங்காமல் வேறு வெளிநாட்டிலிருந்து வருபவர்கள் வேறு மாவட்டங்களில் உள்ளவர்களுக்கு இதை வழங்குவதை நிறுத்திக் கொள்வதற்காகவும் எங்களுடைய கிராமத்திலிருந்து 88 குடும்பங்களுக்கு வாழ்வாதார உதவிக்காக ஒவ்வொரு நபருக்கு 2 ஏக்கர் வீதமும், இலுப்பக்கடவை கிராமத்திலிருந்து 54 பேருக்கு 2 ஏக்கர் வீதம் வாழ்வாதாரமாக வழங்குவதாக அரசாங்க திணைக்களங்கள் அனைத்திற்கும் நாங்கள் மகஜர் மூலம் விண்ணப்பித்திருக்கின்றோம். ஆனால் இன்று வரைக்கும் இக்காணிக்குரிய ஆவணங்கள் எமது மக்களுக்கு வழங்கப்படவில்லை.